சமய முன்னோடிகள் சுந்தரர். சுந்தரர் பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடிய மூவரில் இவரும் ஒருத்தர். தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர் சுந்தரர். இவரை பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நம்பி ஆரூரார் என அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர் கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அப்படியே இருக்கிறதெல்லாம் லைனாக எழுதிட்டு வாங்க. சுந்தரர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு லைனாக நீங்கள் அப்படியே எழுதிட்டு வாங்க. நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர். சிவபெருமானுக்கே இவர் தோழர். இவர் என்னென்ன கேட்குறாரோ சிவபெருமான் அதெல்லாம் கொடுப்பாரு. அதனால் இவருக்கு தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர். சுந்தரரோட பேர் சுந்தரர் அப்படின்னா அழகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இவர் அருளி அந்த தேவார பாடல்களை தான் பார்த்தீங்கன்னாக்கா 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக சுந்தரர் அருளிய அந்த தேவாரம் இருக்குது. இது பார்த்துக்கோங்க முக்கியம்.